சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. காலை உணவு திட்டத்தை தொடர்ந்து பள்ளிகளில் தினமும் மாலை நேரத்தில் மாணவர்களுக்கு நியூட்ரிஷன் ஸ்நாக்ஸ் எனப்படும் ஊட்டச்சத்து சிற்றுண்டி வழங்க சமூக நலத்துறைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் மதியத்தில் சத்துணவு திட்டமும் காலை உணவு திட்டமும் செயல்படுத்தப்படுகிறது. காலை உணவு திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1 முதல் 5ஆம் வரை படிக்கும் மாணவர்களுக்கு வெண்பொங்கல், ரவா கிச்சடி, சேமியா கிச்சடி, இட்லி உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்படுகின்றன. சத்துணவு திட்டத்தின் கீழ் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு மதியம் சாதம், சாம்பார், கீரை, காய்கறிகள், முட்டை உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் கூடுதலாக தினசரி மாலை நேரத்தில் பள்ளி மாணவர்களுக்கு வாழைப்பழம், ஆப்பிள், சிறுதானிய வகைகள் அடங்கிய மாலை சிற்றுண்டியாக நியூட்ரிஷன் ஸ்நாக்ஸ் வழங்க வேண்டும் என பொது சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து துறை சார்பில் சமூக நலத்துறைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambatoor 2 BHK just 49 lakhs. Call 7717273747. தமிழகத்தில் அரசு நடுநிலை மற்றும் உயர்நிலை பள்ளிகளில் 5 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்குவதில் சிக்கல் நீடிப்பதால் 1100க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 2012க்கு பின் அரசு உதவி பெறும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வான டெட் கட்டாயமாக்கப்பட்டதற்கு பின் பதவி உயர்வுக்கு டெட் தேர்ச்சி பெற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு வழக்கில் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் பதவி உயர்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்க கோருவது, முதுகலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் பதவி வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது உள்ளிட்ட வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவையில் உள்ளன. சில வழக்குகளில் அரசு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இவ்வழக்குகளில் முடிவு தெரியாததால் அரசு உதவி பெறும் நடுநிலை உயர்நிலை பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப முடியாத நிலையில் உள்ளது. இதனால் இப்போது வரை நடுநிலை பள்ளிகளில் 300க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் உயர்நிலை பள்ளிகளில் 800க்கும் மேற்பட்ட தலைமை ஆசிரியர் பணியிடங்களும் காலியாக உள்ளன. இதுகுறித்து பேசிய தலைமை ஆசிரியர்கள், நீதிமன்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வரவோ விரைவுபடுத்தவோ கல்வி அதிகாரிகள் ஆர்வம் காட்டுவதில்லை. முந்தைய ஆண்டுகளில் அரசு கொள்கை முடிவுகள் எடுத்து இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தாலும் இப்போது இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுப்பதில்லை. அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளில் டெட் தேர்ச்சி பெறாத 350க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு பல ஆண்டுகளாக அனுமதி கிடைக்காமல் இருந்த போதும் சமீபத்தில் அப்பணியிடங்கள் அனுமதிக்கப்பட்டன. அந்த உத்தரவில் பதவி உயர்வு வழங்கவும் அனுமதிக்கப்பட்டிருந்தால் நூற்றுக்கணக்கான அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பி இருக்கலாம். நீதிமன்ற வழக்குகளை விரைவுபடுத்தி கொள்கை முடிவுகள் அடிப்படையில் காலியாக உள்ள தலைமை ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தனர்.